வணக்கம் உறவுகளே, மீண்டும் இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் கொழும்பு வெள்ளபத்தையில் உள்ள ஒரு சாதாரண ஒரு சாப்பாடு கடை அமிர்தா வெஜிடேரியன் மட்டும் கண்டு சாப்பிட வந்துடுவேன். இன்றைக்கு 30ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் பார்த்தா ரோடு நல்ல ரோடாக இருக்குது. அதான் சாப்பிட வணக்கம். நல்ல ஒரு சாப்பாடு. நண்பன் இன்று அவருடைய பிறந்த நாள் கூட, அதுக்காக நான் அவரை அவர் தான் என்ன இங்கே எல்லா இடமும் கூட்டின்னு போகிறார். சிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பிரபல கட்டிட ஒப்பந்தக்காரர், பில்டர், டெவலப்பர், ஆர்கிடெக்ட் எல்லா வேலையும் செய்வார். அவர் தான் நிறைய கட்டிடங்கள் இங்கே கட்டியிருக்கிறார். இங்கே பெரிய ஒரு கட்டடம் பண்ணிக்கிறார். பெரிய கட்டடம் மட்டும் சும்மா சாதாரண கட்டடம் இல்லை, வெர்டிகல் டெவலப்மெண்ட்ஸ். அவருக்கு இன்றைக்கு பர்த்டே. அவரை நான் காட்ட விரும்பல. காட்டலாமா? இது சிங் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. உண்மையிலே நல்ல சந்தோஷம். எங்களோட ஒரு மைல் ஸ்டோன் பர்த்டே நினைக்கிறேன். மைல் ஸ்டோன் பர்த்டே. அது பர்த்டே 60+1 அதில் அவரோட இன்றைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம். நல்ல சந்தோஷம். என்ன எல்லா இடமும் இங்கே கூட்டின்னு போகிறார். நாங்கள் நீண்ட நாள் நண்பர். பாடசாலையிலே நம்ம இருந்து எனக்கு கிரேட் அதிலிருந்து அதை அப்படியே நாங்கள் ஒரே கிளாஸில் படிச்சுன்னு வந்தோம். அது எனக்கு நல்ல சந்தோஷம். உங்களை இங்கே வந்து கற்றுக்கிறது எல்லாரும் இவற்றை அண்ணாவும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்போ அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் சின்னல இருந்து அவன் அம்மா அப்பா எல்லாரோடையும் நல்ல பழக்கம். அவர் இந்த வீடுகளுக்கு எல்லாம் போயிருப்பார். வைமன் ரோட்டில் இருந்து ஒரு வீடு எனக்கு வைப்பாடில் இப்போ மன்னாரில் இருக்கையிலையும் இந்த வீடுகள் எல்லாத்துக்கும் போயிருக்கணும். அவர் போனால் நல்லபடியாக உபசரிப்பா அவன் அம்மா நல்ல ஒரு நல்ல பிளேன் சாதம் மாதிரி ஒரு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். சந்தோஷமாக இருக்குது. அப்போ அந்த விதத்தில் இந்த முறை நான் சின்ன வரிசையாக நான் பிஸியாக நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி நினைக்கிறேன். அதால் அவர் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா இடமும் கூட்டிகிட்டு போகிறார். அந்த விதத்தில் எனக்கு கஷ்டம். இந்த பேர் இதான் நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். மடியப்பம் இந்த அமீர் அந்த கடையில் நல்ல சாப்பாடு அவருக்கு இங்கே தெரியுமில்ல முடுக்கு போட்டு. இப்போ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட போகிறோம். நல்ல இடியப்பம் இதற்கு இங்கே சம்பல் எல்லாமே இருக்குது. இது மிக்சராக நிற்கணும். சாதாரண ஒரு மெயின் ஸ்ட்ரீட்டில் எந்த எதுக்கிட்ட இந்த கடை இருக்குது? பம்பலப்பட்டி. ஏன் பம்பலப்பட்டி பிள்ளைகள்? பம்பலப்பட்டி பிள்ளைகளுக்கு முன்னே இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்போ நேற்று இந்த திருவிழா எந்த கோயில் திருவிழா நடந்தது? தேர் திருவிழா ஆஞ்சநேயர் கோயில். நேற்று ஒரு படம் போட்டு நான் ஆஞ்சநேயர் கோயில் திருவிழா. நல்ல பாருங்க, இவ்வளோ சம்பளம் கூட்டு எல்லாம் அந்த மாதிரி நல்ல சாப்பாடு. அண்ணா கட்டி வைக்கிறார். பூசைக்கு மாத்திரம் நல்ல நேரம் மட்டில் வந்துக்கிறோம். அதிகாலை நேரம். இப்படி ஒரு சாப்பாடு எவ்வளோ பெரும் மச்சான்? இப்படி ஒரு சாப்பாடு கிட்டத்தட்ட 500 500 சாப்பிடலாம். இதே சாப்பாடு நாங்கள் ஹில்டனில் இருக்க 5000 ரூபா வேணும். ஹில்டன் சாப்பாடு நான் ஹில்டனில் ஓட்டினேன் தானே படம். அது 5000 ரூபா. சில பேர் சொல்லிச்சுன்னா நல்ல சாப்பாடு நல்ல மெலிவேன்னு சொல்லி இந்த சாப்பாடு 500 ரூபா தான் பெருமாம் ஒரு ஆளுக்கு. பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பாருங்க இந்தியன் பதிவு. நீங்கள் கனவேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீர்கள், நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் ஜஸ்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. இது நான் போட்ட சேனல் அது தடை செய்யப்பட்டிருக்கு. இதை தான் வாங்கியிருக்கேன். ஐ நீட் சம் சப்ஸ்கிரைபர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுக்கு பதிவில் போடுவேன். சரிதானே? உங்களுக்கு இப்படியான ட்ராவல் வ்ளாக்ஸ் பார்க்க வேணுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாடி பிரச்சனை இல்லை, பாருங்க. தேங்க்யூ. அதே ஸ்டைலில் கலண்டர் மெய்காண்டான் கலண்டரை கொழுவி அந்த அம்மாண்ட படமையும் போட்டு அதே ஸ்டைலில் வச்சுருக்காரு. என்ன மாடர்ன் ஸ்டைலுக்கு மாத்தாவல்.
போடுறேன். மச்சான் இந்த இதோருக்கு அடுத்துட்டு போகணும். மற்ற ஃபோன் அதில் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த நாங்கள் இன்றைக்கு சாப்பிட இருக்கிற இடம் அமிர்தா பம்பளப்பிட்டி என்ற இடம். அமிர்தா அண்டு பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் ஒன்று தான். நல்ல இடம், நல்ல சாப்பாடு. ஜெஸ்டின் அவர் ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். வாங்கக்கூடிய உள்ளுக்கு போய் பார்ப்போம். நல்ல சாப்பாடு, இங்கே இவ்வளோ க்ளீனான இடம், நல்ல சாப்பாடு. ஆர்டர் பண்ணிட்டீங்களா? ஆர்டர் பண்ண போறீங்களா? வேறு பார்சல் கவுண்டர். இது பார்சல் காட்டி வச்சுருக்கேன். நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான சுவாமி படம் எல்லாம் வச்சு நல்ல தனி சைவ சாப்பாட்டுக்கு நல்ல ரெக்கமெண்டட் பிளேஸ். கிளம்புக்கு வரைக்கும் இந்த இடத்த மறக்காதேங்கோ, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உளுந்து வடை 130 ரூபா, இட்லி 140, ஒனியன் ரவா தோசை 450 ரூபா தான். பப்பர்ஸ் 25 ரூபாய்க்கு ஒரு பப்பர் தோசை. ரவா தோசை 420 ரூபா. நல்ல நல்ல விலையும் நல்ல அளவான விலை. அது மட்டும் இல்லாமல் நல்ல உபசரிப்பு, நல்லா கவனிக்கவை. அது இதுவும் இருக்குது. இது நல்ல தொதல் மஸ்கட் அதிலும் இருக்குது. அருமையான இடம். நான் என்ன காட்டுறேன் இருக்கா? ஓகே, தொடர்ந்து பாருங்க இந்த பதிவை. நிறைய பதிவுகள், இப்படியான பதிவுகள் இருக்கும். தனியாக பெரிய ஹோட்டலுக்கு காட்டுறது அர்த்தம் இல்லை. சாதாரண இடங்களையும் காட்டப்படணுன்ற காட்டி போடுகிறேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுதானே இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் பிளேஸ் அதுக்கு பக்கத்தில் இருக்குது இடம். பாடுமீன் ஈஸ்டர்ன் சாப்பாட்டு கடையும் இருக்குது, கிழக்கமான சாப்பாட்டு கடையும் இருக்குது. அப்படி கணக்கு சாமான்கள் இருக்குது. இங்கே வந்த ஒவ்வொரு இடம் அமிர்தா பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஸோ இப்பொழுது நான் இருக்கும் இந்த கொழும்பு ஹோட்டல் ஒன்றிலிருந்து குளோபல் டவர்ஸ் என்ற அங்கே இருந்தேன். இந்த காட்சியை இப்பொழுது படமாக்கி கொண்டிருக்கிறேன். நல்ல இன்று திங்கட்கிழமை ஒரு அழகிய காலநிலை. அந்த இடத்தை போய் நான் இப்போ குளிக்க போகிறேன். அதில் இருக்கிற இடம் இந்த நல்ல குவைட்டான இடம் உண்டு. ஆசையாக இருக்குது. அலைகளும் நல்லபடிய மயில் அப்படி வந்து மோதி கொண்டிருக்கிறார். ஓகே, தொடர்ந்து பாருங்கோ. நான் இது ஒரு சின்ன பதிவாக போடுறேன். என்னையும் முறைக்கா காட்டிட்டு இது கோலம் சரிதானே. மகிழ்வாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிதானே. அதனால் நான் சொல்கிறேன் மற்ற பதிவுகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். ரைட். ஒரு இடத்துல போக இருக்கிறோம், எல்லாத்தையும் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே, பாய். இன்றைக்கு ஒரு அண்ணா அவரால் கோல் எடுத்து சொன்னார். ஸ்ரீ நல்ல பதிவுகள் போடுறீங்க, சந்தோஷமாக இருக்குது, பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி உண்மையாக நானும் ரசிக்கிறேன். நீங்களும் அந்த இடங்களை பார்க்கணுமென்றான என்று அர்த்தம். எல்லாருக்கும் ஒரு காரணங்களால் விளக்க இல்லாமல் இருக்கும், பார்க்க இல்லாமல் இருக்கும். இந்த பார்க்கல நானும் உங்களோட எடுத்து வருகிறேன். அவ்வளோதான். பெருசாக இங்கே ஒன்றும் வெடிக்கிறியலை கூப்பினாக்க வைப்போம். அவ்வளோ
கேஎஃப்சி பக்கத்தில் இருக்கிறேன். நான் சாப்பிடல கேஎஃப்சி. இங்கே வந்து இலங்கையில் வந்து கேஎஃப்சி மெக்டொனால்ட்ஸ் மெட்டலுக்கு போக வேண்டிய தேவையில்லை. உண்மையிலே இரண்டா எங்களோட உணவுகள் நிறையவே இருக்கின்றன. அதில் நான் அந்த பக்கம் கட்டி பார்க்கல. இளையவர்கள், இங்குள்ள இளையவர்கள் அதை விரும்புவதாக பெற்றோர்கள் கூறிக்கொண்டார்கள். அது பொதுவாக இல்லை நடத்திருந்தது. அதை நான் நேற்று பார்த்து அந்த பிரிட்ஜ் பாருங்க, ஒரு பக்கம் அப்படியே கம்ப்ளீட்டாக கொரோட் பண்ணி ரிப்ளேஸ் பண்ணியிருக்கணும். மற்ற பக்கம் நான் நேற்று பார்த்தேன்னா சரியான கொரோஷன், ஒரு வித இடக்கட ஸ்ட்ரென்தனிங், பிரிட்ஜ் ஸ்ட்ரென்தனிங் என பழகிற அந்த இடங்களை சின்ன சின்ன பேச்சஸ் போட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கணும். மற்ற பக்கத்தில் போட்ட பிரிட்ஜ் நல்ல அளவாக நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட், கரண்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி ஐஸ் செக்ஷனில் போட்டிருக்கணும். சரியான காட்சிகள் உலகத்தில் மற்ற இடங்களில் காண்றது சரியான குறைவாக இருக்கும். ஏனென்றால் கொண்டு வந்து பாருங்க, அங்கால பக்கம் பீச் இருக்குது, இங்கால பக்கம் நடுவில் ஒரு 2 ரயில்வே ட்ராக் 2 டிரெக்ஷன்லேயும் ட்ராவல் பண்ணக்கூடிய மாதிரி. இதுக்கு இங்கால மரைன் டிரைவ்னு சொல்லி எல்லா அகலமாக போட்டிருக்கணும். 2 lanes 2 டிரெக்ஷனில். இங்கால லேண்ட் சைடில் நல்ல அழகிய ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ், டவர்ஸ் என்ன சொல்கிறது, ஹோட்டல்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்குது. இப்போ இதிலிருந்து ரயில்வே விரும்பிகள், ரயில்வே ட்ராக்கை பார்க்க விரும்புகிறாங்களுக்கு நல்ல இடம் இது. ரயில்வேஸ் வரைக்குள்ள நல்ல ஆசையாக இருக்கும். நான் இன்றைக்கு போகிறேன் ஹம்பந்தோட்டை இல்லை, இக்கடுவை அந்த பக்கத்துக்கு ட்ரெயினில் ஒரு ட்ராவல் ஒன்று போகிறேன். நான் 7 மண்டா உங்களை அதை பகிர்ந்து கொள்கிறேன், ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். ரைட், நேரம் நான் எடுத்துக்கொண்டு கேட்க ஒரு ட்ரெயின் ஒன்று வருது. நினைக்கிறேன் ஒரு சின்ன ட்ரெயினாக தான் இருந்தது. வருது ட்ரெயின். இந்த பாருங்கள், இந்த பிரிட்ஜுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு பழைய ட்ரெயின், இன்னும் அது ரன் பண்ணிக்கொண்டே இருக்குது. நாங்கள் சின்ன நேரத்துக்கு கூட போய் இந்த ட்ரெயின் நினைக்கிறோம். ஆசையாக இருக்கேன்னு இந்த இடத்துக்கு பார்க்க அதெல்லாம் ஆக்கி எனக்கு சரியான விருப்பமான சாமான் இந்த ட்ரெயின். சின்னல்லையே முந்தி போய் இருக்கிற இடம் எனக்கு ட்ரெயினில் சரியான விருப்பம். எங்கே இருந்தாலும் போவேன். அங்கேயும் சிட்னிலேயும் நான் பொதுவாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எங்கே பண்ணுவேன், ட்ரெயினில் இருக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் விருப்பம். இப்போ போய் வர போகிறேன். நான் இதை பதிவு செய்து போட்டு அப்புறம் அடுத்தது இன்னொரு பதிவாக சும்மா போடுறேன் பாருங்கள். ஓகே, ஆல்ரைட். ட்ரெயினை பார்த்துட்டோம். இதோட அப்படியே பேங்க் கட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினில் ஏறி போவோம். சரிதானே? பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் ஈஸி. சும்மா சப்ஸ்கிரைப் பண்ண பட்டன் இன்னொரு ட்ரெயின், இன்னொரு அட்டர் டிரெக்ஷன், இன்னொரு ட்ரெயின். இப்படி காட்சியை சரியான அருமை காண்பது உலகத்தில் சரியான ரேராக தான் இப்படியான இடங்கள் இருக்கும். அதால் எனக்கு இந்த இடம் நல்ல விருப்பம். இப்படி மெரைன் டிரைவில் ஒரு அக்கமடேஷன் போடுங்க, சீ சைடை பார்த்துக்கொண்டு ட்ரெயினை ஸ்பாட் பண்ணக்கூடிய மாதிரி ட்ரெயின் ஸ்பாட்டிங் காம்படிஷன் வைக்கலாம். எத்தனை ட்ரெயின் பார்க்குறது, ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் எழுதி வச்சு இந்த ட்ரெயின் இங்கே போனது எத்தனை மணிக்கு, திரும்ப வந்து எத்தனை மணிக்கு, எங்கே போகுது. நல்ல வடிவான ட்ரெயின், ஒவ்வொன்றும் நல்ல ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் கொண்டே போட வேண்டிய ட்ரெயின். பழைய ட்ரெயின்கள் எல்லாம் மேலுக்கு இல்லாமல் ஓடி தெரியுது. மேலுக்கு கரண்ட் மில்ல ஒன்றும் இல்லை, டீசல் என்ஜினில் ஓடி தெரியுது. பார்க்க வர அருமையாக இருக்குது. மற்ற நாடுகளில் போனால் இப்படியான ட்ரெயினுக்கு போகிறதுக்கு நாங்கள் எக்கச்சக்கமான காசு கொடுக்க வேணும். என்னென்னா அது ஒரு ஹெரிட்டேஜ் ட்ரெயினாக வந்துடும். இங்கே இப்பையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக ஓடி தெரியணும். அது நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த அழகு மேலும் இந்த சிட்டிக்கு அது அழகூட்டுது. அதை ரசிக்க தெரியும். நம்ம ரசிக்க தெரிஞ்சால் தான் அதை அழகாக எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி அது அழகாக தெரியாது. அதை இந்த அழகை ரசிக்கிறதுக்கும் ஒரு ரசிக்கிற ஒரு தன்மை இருக்கணும். அப்போ தான் இப்படியான அழகில் ரசிக்கலாம்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.